என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் அம்மா சொல்கின்ற விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை நான் கண்டுகொண்டு வந்திருக்கின்றேன். அவர்களை உன்னிடத்தில் அடையாளம் கொண்டதனால் உன்னிடத்தில் இதை சொல்வதற்கு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே. உன் அருகிலேயேதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன்னிடத்தில் பேசும் நடவடிக்கைகள், செயல்கள் எல்லாமே சில காலமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உன் அம்மா நானும் இவர்கள் எப்படி இந்த இடத்தில் நடந்து கொள்கின்றார்கள், இவர்கள் ஏன் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள், என் பிள்ளையின் மனதினை எதற்காக காயப்படுத்துகின்றார்கள் என்று நான் சிந்தித்த பொழுது அவர்களின் மனதில் நீ நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, நீ சந்தோஷமாக இருப்பதை அவர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட விரும்பவில்லை. உன்னை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும், எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று, உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இப்பொழுது நினைக்கலாம், தாயே, ஏன் என்னை இப்படி பயமுறுத்துகின்றீர்கள்? இப்படியெல்லாம் நினைப்பதற்கு மனிதர்களுக்கு எப்படி மனம் வருகின்றது என்று கூட நீ கேட்கலாம். என் செல்லமே, இன்னும் சில மனிதர்கள் எல்லாம் இது போன்ற எண்ணங்களோடு தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். உன்னை சுற்றி வந்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் நீ இவர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. அதற்குத்தான் நான் உனக்கு துணையாக காவலாக இருக்கின்றேன் அல்லவா? உன் அம்மா அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாகும். உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்து இருப்பவர்களையும் அந்த அன்பினை ஏற்காதவாறு, உன் மீது அன்பினை காட்டாதபடியும் பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல தீய சக்திகளையும் உன் மீது ஏவிவிடுவதற்கு பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் நீ இவர்களிடத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். என் தங்கமே, இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன் மீது இரக்கமில்லாமல் தான் இருக்கின்றது. என் பிள்ளை நீயோ என் தங்கமே, இதனால் அவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றாய். இன்னும் உன்னுடைய கனவுகளும் நீ நினைத்த வாழ்க்கையானது கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்படி அடியெடுத்து வைத்தோம். ஆனால் நாம் நினைப்பது ஒன்றும் நடக்கவில்லையே, நமக்கு கொடுப்பதும் ஒன்றாக அல்லவா இருக்கின்றது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். இதற்கெல்லாம் தடைகள் வருவதற்கு இவர்கள் செய்த செயல்கள் காரணமாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற அளவுக்கு இவர்களுடைய வார்த்தைகளில் வசியம் இருக்கின்றது. அதனால் உன்னை உன் வாழ்க்கையில் மீட்டெடுப்பதற்காகவே உன்னிடத்தில் இப்பொழுது உன் அம்மா பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் பேச்சை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பது, ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டு மிகவும் தவறான செயலாகும். எந்த செயலாக இருந்தாலும், யார் எதை சொல்லி இருந்தாலும் அதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகுதான் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேன். கண்களை மூடிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக் கூடாது. உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, உன்னால் அதனை தாங்கவும் முடியாது. என் பிள்ளையே, உன் மனதிற்குள் சில துரோகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் வரவில்லை. அதனால்தான் எல்லோர் மீதும் நீ நம்பிக்கையை முழுமையாக வைக்கக்கூடாது.
யாரையும் முழுமையாக நம்பிவிடக் கூடாது என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னை பெற்றவராக இருந்தாலும் சரி, உன்னுடைய கூடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவுகளோ உன்னுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்களின் நம்பிக்கைகளை நடவடிக்கைகளை நீ ஆராய்ந்து பார்த்துதான் செயல்பட வேண்டும். எதற்காக உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்றால், சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சரியில்லை. அதையெல்லாம் நீ சரி செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே உன்னுடைய செயல்களில் கவனமாக இருந்து நல்ல வழியில் சென்று வெற்றி பெற வேண்டும். அதனால் என் செல்ல பிள்ளையே, யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பது பற்றியெல்லாம் நீ கவலைப்படாமல் உன் அம்மாவினை நம்பினால் போதும். நான் நிச்சயமாக இவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டதனால் யாரிடத்திலும் பேசக்கூடாது என்று உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை. என் செல்லமே, இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நீ திசை தெரியாமல் தனித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? துரோகங்களை செய்கின்றவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்பது கூட அறியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். அதையெல்லாம் நீ தெரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலேயே முன்கூட்டியே சொல்கின்றேன். இப்பொழுதும் நீ கவனமாக இருந்து கொண்டால் போதும். அவர்கள் செய்கின்ற துரோகத்தை எல்லாம் கடந்து வருவதற்கு கொள்கின்ற மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். என் தங்க பிள்ளையே, இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வதற்காக போராட வேண்டும். என் தங்கமி, நீ எப்பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது. தலை நிமிர்ந்துதான் நீ வாழ வேண்டும். அதற்காகத்தான் உனக்கு நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன். இன்று அவர்கள் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். அவர்களின் ஆட்டம் அடங்கும் பொழுது அங்கே எதுவும் இல்லை என்று வந்து உன்னிடத்திலே கையேந்தி நிற்கின்ற நிலையும் ஏற்படும். உன் அம்மா அப்படி ஒரு நிலைமையை நான் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துதான் போகின்றேன். என் செல்லமே, மற்றவர்களை எப்பொழுதும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துவிடக் கூடாது. இது போன்று நினைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்களாகத்தான் நல்லது நடக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். உன்னுடைய வலியும் வேதனையும் அவர்களாகவே உணரும் பொழுதுதான் எதற்காக இப்படி ஒரு தவறினை செய்தோம், இப்படி நாம் செய்திருக்க கூடாது என்பதையெல்லாம் தானாகவே உணர்ந்து கண்ணீர் வடிப்பார்கள். அப்படி ஒரு நல்ல பாடத்தை உன் தாயானவள் நான் அவர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கத்தான் போகின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.